ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லிட்ரேச்சர் ஸ்டோரி டெல்லர். நம்ம வந்து இப்போது யூஜிசி நீட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ப்ரிப்ரேஷன் சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து இந்த வீடியோ தேர்ட் வீடியோ கண்டினியூஷன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ராமானா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ட்ராமா வந்து எப்படி ஏன்ஷியன் கிரீஸில் டெவலப் ஆச்சு அதை வந்து பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஏன்ஷியன் கிரீக் ட்ராமாவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் என்ன அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது கிரீக் ட்ராஜடி. இந்த வீடியோவில் நம்ம வந்து கிரீக் ட்ராஜடினா என்ன, அரிஸ்டோட்டல்னா யார், அவருடைய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் என்னென்னா அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அண்ட் தியரி மட்டும் இல்லை, நம்ம வந்து புரிஞ்சிக்க ஒரு ரீசன்ட் தமிழ் மூவி எக்ஸாம்பிளையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிஃபோர் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி ஏன்ஷியன் கிரீஸில் ட்ராமா ஒரு பெரிய கல்ச்சுரல் ஈவெண்ட்டாக இருந்துச்சு. பீப்புள் எல்லாம் தியேட்டருக்கு போவாங்க, கேரக்டர்ஸ் வந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, கோரஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும், ஆடியன்ஸ் வந்து முழுசாக அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ராமாட்டிக் ட்ரெடிஷன் வந்து டெவலப் ஆகிட்டே போகும்போது ஒரு சீரியஸ் டைப் ஆஃப் ட்ராமா மிகவும் பாப்புலர் ஆச்சு. அதுதான் வந்து ட்ராஜடி. ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும்னா ட்ராஜடி என்பது சீரியஸ் ஹியூமன் ப்ராப்ளம்ஸ், கான்ஃப்ளிக்ட், சஃபரிங்ஸ் அண்ட் டவுன்ஃபாலை மையக்கொண்ட ட்ராமா. ஓகேவா? ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, ட்ராஜடின்னா ஒருத்தர் கடைசியில் இருந்துட்டாரு, ஸோ அது ட்ராஜடி அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. ட்ராஜடியில் முக்கியமானது என்னன்னா ஹியூமன் ஆக்ஷன். ஒரு கேரக்டர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாருன்னா அந்த டிசிஷன் ஒரு ப்ராப்ளமை வந்து உருவாக்குது, அந்த ப்ராப்ளம் இன்னொரு ப்ராப்ளமை கிரியேட் பண்ணுது. ஸோ ஸ்லோலி சுச்சுவேஷன்ஸ் வேர்ஸ் ஆகுது. ஃபைனலி கேரக்டர் ஒரு பெரிய சஃபரிங்கில் வந்து டவுன்ஃபால் ஆகி அந்த ப்ராப்ளமை வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ ட்ராஜடி என்பது பேசிக்கலி ஆக்ஷன், கான்ஃப்ளிக்ட், கான்சிக்வன்சஸ், சஃபரிங்ஸ் இப்படி தான் வந்து டெவலப் ஆகுது. பட் ஒரு கொஷன் என்னன்னா, ஒரு ட்ராஜடியில் ஹீரோ சஃபர் ஆகுறாரு, ஹீரோவோட லைஃப் டெஸ்ட்ராய் ஆகுது, சம்டைம்ஸ் டெத் கூட நடக்குது. அப்படி இருக்கும்போது பீப்புள் வந்து ஏன் இப்படிப்பட்ட கதைகளை வந்து பார்க்க தியேட்டருக்கு போகணும்? இங்கே தான் நம்ம நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் வராரு. யாருன்னா அரிஸ்டோட்டல். ஓகேவா? அரிஸ்டோட்டல் யாருன்னா அவர் கிரீக் ஃபிலாசபர். அவர் வந்து பிளாட்டோவோட ஸ்டூடெண்ட்டும். அண்ட் அரிஸ்டோட்டல் வந்து லிட்ரேச்சர் அண்ட் ட்ராமா பற்றி சிஸ்டமேட்டிக்காக டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அவர் எழுதிய ஃபேமஸ் ஒர்க் என்னன்னா போயட்டிக்ஸ். இது வந்து யூஜிசி நெட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கும்போது அரிஸ்டோட்டல் ப்ளஸ் போயட்டிக்ஸ் இந்த காம்பினேஷனை வந்து நீங்கள் மறக்கக்கூடாது. ஏன்னா போயட்டிக்ஸில் அரிஸ்டோட்டல் வந்து ட்ராஜடி எப்படி ஒர்க் ஆகுது அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் ஒரு ட்ராஜடியை எப்படி பார்த்தாருன்னா, இந்த ட்ராமா நல்லா இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லலை, அவர் ஆக்சுவலி ஒரு சீரியஸ் கொஷின்ஸ் கேட்குறாரு. என்னன்னா, வாட் மேக்ஸ் அ ட்ராஜடி அ குட் ட்ராஜடி? அதற்காக ஆன்சரை வந்து தேடுறாரு. அந்த ஆன்சரை புரிஞ்சுக்கும் போது நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டு கிடைக்கும். என்னன்னா மெமிசிஸ். ஸோ யூஜிசி நெட்டுக்கு இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதாவது அரிஸ்டோட்டல், போயட்டிக்ஸ், ட்ராஜடி, இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மூணையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் மெமிசிஸ் ஒரு வந்து தியரி வந்து ஃபர்ஸ்ட்டாக சொல்கிறாரு அரிஸ்டோட்டல். என்னன்னா மெமிசிஸ்னா என்ன, ஆர்ட் வந்து எப்படி வந்து லைஃப்பை ரெப்ரசென்ட் பண்ணுதோ அந்த மாதிரி. ஓகேவா? ட்ராமாவில் வந்து ஹியூமன் ஆக்ஷன், எமோஷன்ஸ், அப்புறம் கான்ஃப்ளிக் எல்லாத்தையும் கேரக்டர்ஸ் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து மெமிசிஸ்னால் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்னா இமிடேஷன் ஆர் ரெப்ரசன்டேஷன். அப்படி ஒரு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ராஜிக் ஹீரோ. ட்ராஜிக் ஹீரோனா என்னன்னா ஒரு பர்ஃபெக்ட் பர்சன் கிடையாது. ட்ராஜிக் ஹீரோனா ஒரு பர்ஃபெக்ட் பர்சன் கிடையாது. அவங்க வந்து நல்ல குவாலிட்டிஸும் இருக்கும், ஆனால் அவரோட வீக்னஸும் இருக்கும். அந்த வீக்னஸ்னால வந்து நிறைய தப்பு கூட பண்ணுவார். ஓகேவா? அந்த எரர் காரணமாக அவருடைய லைஃப்பில் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உருவாகும். இதுதான் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட் டேர்ம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் வருது என்னன்னா ஹமர்ஷியா. அதாவது ஹமர்ஷியா என்றால் ட்ராஜிக் எரர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எரர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அதாவது ஒரு கேரக்டர் வந்து ஒரு ராங் டெசிஷன் எடுக்கிறாருன்னா அந்த டிசிஷனுக்கு கான்சிக்வன்சஸ் வர ஆரம்பிக்குது. ஓகேவா? இதை வந்து ஒரு ரீசன்ட் தமிழ் மூவி எக்ஸாம்பிள் மூலமாக நான் வந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம ரீசெண்டாக பார்த்த ரயான் மூவி இருக்கு இல்லையா, தனுஷோட, இந்த மூவியை வந்து மெயின் கோலாக வச்சுக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும் அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? இந்த மூவியில் வந்து ஹீரோ வந்து அவனுடைய ஃபேமிலியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மெயினான ஒன்று கான்செப்ட் வந்து இருக்கும். ஆனால் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவன் வந்து வைலன்ஸ் மற்றும் கான்ஃப்ளிக்ட்குள்ளே இன்வால்வ் ஆகிறான். ஓகேவா? அவன் எடுக்கிற டிசிஷன்ஸ் அடுத்தடுத்து இன்னும் பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த ராங் சாய்ஸ் அண்ட் தேர் கான்சிக்வன்சஸ் மூலமாக ஹமர்ஷியா கான்செப்டை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.
அமர்ஷியானா என்னன்னா ட்ராஜிக் எரர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஹியூப்ரிஸ். நெக்ஸ்ட் வேர்டு ஹியூப்ரிஸ்னா என்னன்னா எக்ஸசிவ் ப்ரைட் ஆர் ஓவர் கான்ஃபிடன்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? ஒருத்தர் தன்னுடைய பவர் அல்லது அபிலிட்டி மேல அளவுக்கு அதிகமான கான்ஃபிடன்ஸ் வைக்கிறது தான் ஹியூப்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிரீக் ட்ராஜடியில் இந்த எக்ஸசிவ் ப்ரைட் கேரக்டரை வந்து டேஞ்சரஸ் டிசிஷன் எடுக்க வைக்கலாம். ஓகே, ஸோ ஹியூப்ரிஸ்னா எக்ஸசிவ் ப்ரைட், ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. அமர்ஷியாவும் ஹியூப்ரிஸையும் நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்க கூடாது. அமர்ஷியானா எரர், ஹியூப்ரிஸ்னா எக்ஸசிவ் ப்ரைட், எரர் ஆஃப் ஜட்மெண்ட். அமர்ஷியானா எரர் ஆஃப் ஜட்மெண்ட், ஹியூப்ரிஸ்னா எக்ஸசிவ் ப்ரைட். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு என்னன்னா பெரிபேஷியா. அதாவது பெரிபேஷியானா இது வந்து கேட்ட உடனே வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக ஒரு ஹார்டான வேர்டு மாதிரி தெரியும். பட் இந்த மீனிங் வந்து ரொம்ப சிம்பிள். அதாவது பெரிபேஷியனா என்னன்னா ரிவர்சல். அதாவது கேரக்டரோட சுச்சுவேஷன் சடன்லி சேஞ்ச் ஆகுறது தான். இப்போ ரயான் மூவில என்ன ஆச்சுன்னா பிகினிங்ல வந்து அவன் தன்னோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றான். பட் ஸ்டோரி ப்ராக்ரஸ் ஆகும்போது ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட் வந்து அப்படியே எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போகும். பிட்ரேயல், வயலன்ஸ் எல்லாமே காரணமா அவனுடைய சுச்சுவேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ இந்த சேஞ்ச் தான் வந்து நம்ம வந்து பெரிபிஷியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சேஞ்ச் ஆர் ரிவர்ஸலை பெரிபிஷியான்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு மூவியில் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பணக்காரன மாதிரி இருப்பான் ஒரு ஆள். போக போக வந்து லாஸ்ட்ல அவன் வந்து எல்லாத்தையும் எழுந்துட்டு ஒரு வந்து காமன் மேன் மாதிரி இல்லையோ பெக்கர் மாதிரி அவனோட வெல்த் எல்லாமே போயிடும். ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஆயிடுவான் அவன். இதுதான் வந்து பெரிபிஷியா. ஓகேவா? ரிவர்ஸ் ஆகுறது. ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு என்ன வருதுன்னா அனாகரிசிஸ். அதாவது அனாகரிசிஸ்னா ரெக்கக்னிஷன். அதான் சொல்லலாம். ரெக்கக்னிஷன் அதாவது ஒரு கேரக்டர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரூத்தை ரியலைஸ் பண்ணுறது தான் இதுக்கு மீனிங்கு. அதாவது இப்போ ரயான் ஸ்டோரியில் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற பிட்ரேயல் மற்றும் சரௌண்டிங்ஸ் கான்ஃப்ளிக்ட் பற்றி அவனுக்கு கிராஜுவலி இம்பார்ட்டன்ட் ட்ரூத் தெரிய வருது. அதாவது நாட் நோயிங் கம்ஸ் டு நோயிங். இதுதான் வந்து அனாகரிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அனாகரிசிஸ்னா ரெகக்னிஷன் புரிய வருது இல்லையா? ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து என்னென்ன நடக்குதுன்னு எல்லாமே வந்து ஒரு ஹீரோக்கோ இல்லைன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டருக்கு வந்து எல்லாமே ஒரு ட்ரூத் ரிவீல் ஆகுது இல்லையா? அதுதான் வந்து அனாகரிசிஸ், ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிட்டி அண்ட் ஃபியர். இப்போ அரிஸ்டோட்டல் ட்ராஜடி பற்றி சொல்ற இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா எ குட் ட்ராஜடி ஆடியன்ஸ்குள்ள பிட்டி அண்ட் ஃபியரை வந்து அந்த எமோஷன்ஸ் வந்து சீக்ரெட்டாக க்ரியேட் பண்ணுறதான். ஓகேவா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரயான் மூவியில் அந்த ரயானோட சஃபரிங் மற்றும் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸை பார்க்கும்போது நமக்கு வந்து ஐயோ பாவம் அப்படின்னு தோணும். வரலாம், அந்த மாதிரி வந்து ஆடியன்ஸ்க்கு வரலாம். பாவம் எவ்வளோ ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. அதே நேரத்தில் வந்து ஒரு சுச்சுவேஷன் இவ்வளோ டேஞ்சரஸாக மாறிடுமா அப்படின்ற ஒரு ஃபியர் கூட நமக்குள்ளே வந்து உருவாகும், ஆடியன்ஸ்குள்ளே உருவாகும். ஸோ இதுதான் வந்து பிட்டி அண்ட் ஃபியர் சொல்லுறாங்க. அதாவது ட்ராஜடினா அவருக்கு அரிஸ்டோட்டலுக்கு என்னன்னா பிட்டி அண்ட் ஃபியர் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேர்டு என்ன வருதுன்னா கத்தார்சிஸ். இந்த பிட்டி அண்ட் ஃபியர் எமோஷன்ஸ்க்கு அடுத்தது தான் இந்த கத்தார்சிஸ். சிம்பிளாக சொல்லணும்னா எமோஷனல் ரிலீஸ் ஆர் பியூரிஃபிகேஷன். அதாவது நம்ம அந்த ட்ராஜடி அந்த பார்க்குறப்போ அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்குறப்போ நமக்குள்ளே அந்த பிட்டி அண்ட் ஃபியர் அந்த வெளியே வருது இல்லையா? நம்ம ரியலைஸ் பண்ணுறோம் இல்லையா? நம்மளோட எமோஷனலாக அந்த கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து கத்தார்சிஸ். அதாவது ட்ராஜடியை பார்த்து ஆடியன்ஸ் ஒரு ஸ்ட்ராங் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா? ஒரு எமோஷனல் ரிலீஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து கத்தார்சிஸ். கத்தார்சிஸ்னால் நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது பிட்டி ப்ளஸ் ஃபியர் கம்ஸ் கத்தார்சிஸ் அப்படின்னு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிரீக் ட்ராஜடி பார்ப்போம். இப்போது கிரீக் ட்ராஜடியோட பேசிக் கான்செப்டை வந்து பார்த்துட்டோம். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் என்னன்னா ஹவு வாஸ் அ கிரீக் ட்ராஜடி ஸ்ட்ரக்சர்டு. அதாவது ஒரு கிரீக் ட்ராஜடி பொதுவாக எப்படி வந்து ப்ரொசீட் ஆகுது, இதுதான் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுக்கு வந்து 5 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்குது. என்னென்னா ப்ரொலாகு, பாரடாஸ், எபிசோட்ஸ், ஸ்டாசிமான், எக்ஸோடோஸ். இதை வந்து 5 பாயிண்ட் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோலாக்னா என்னன்னா இது வந்து பிளேயோட ஓப்பனிங் பார்ட்டில் வரும். இங்கே வந்து கேரக்டர்ஸ் வந்து சுச்சுவேஷன்ஸ் மற்றும் மெயின் ப்ராப்ளம்ஸ் பற்றி ஆடியன்ஸுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இதை பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கிடைச்சிடும். ஸோ ப்ரொலாக்னா என்னன்னா பிகினிங் ஆர் இன்ட்ரொடக்ஷன், அப்படி வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேரடாஸ். அதை வந்து பேரடாஸ்னால் என்னன்னா
ஒரு கோரஸோட என்ட்ரன்ஸ் சாங்ஸ், அதாவது கோரஸ் பற்றி வந்து நம்ம வந்து பிஃபோர் வீடியோவில் சொல்லியிருக்கோம். இங்கே வந்து கோரஸ் ஸ்டேஜுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்டர் ஆகி வந்து பாடல் பாடுவாங்க, இல்லைனா வந்து சாண்ட் மூலமாக ட்ரமாட்டிக் சுச்சுவேஷனுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பேரடோஸ்னால் நீங்கள் சிம்பிளாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா என்ட்ரன்ஸ் ஆஃப் த கோரஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எபிசோட்ஸ்னால் என்னென்னா அடுத்த மெயின் ஸ்டோரி டெவலப் ஆகிற பகுதிகள். ஓகேவா? ஒவ்வொரு எபிசோட்ஸ்னால் உங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே தெரியும். இங்கே வந்து கேரக்டர்ஸ் வந்து பேசுவாங்க, ஆக்ஷன்ஸ் நடக்கும், அப்புறம் வந்து கான்ஃப்ளிக்ட் எல்லாம் டெவலப் ஆகும். ஸோ கேரக்டர்ஸ்னால் என்னென்னா மெயின் ட்ரமாட்டிக் ஆக்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாசிமான் அப்படின்னா என்னென்னா எபிசோடுக்கு நடுவில் வந்து கோரஸ் வந்து மீண்டும் பாடும் செக்ஷன் வரும், பாடுற செக்ஷன்ஸ் வரும், அதுதான் வந்து ஸ்டாசிமாஸ். ஓகே, இதில் வந்து கோரஸ் நடந்த ஈவெண்ட்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா தீமை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் இந்த கோரஸில். ஓகேவா? ஸோ ஸ்டாசிமான்னா கோரல் சாங் பிட்வீன் எபிசோட்ஸ் அப்படி வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸோடஸ்னால் என்னன்னா இது வந்து ப்ளேயோட ஃபைனல் செக்ஷன், அதாவது மெயின் கான்ஃப்ளிக்ட் வந்து முடிவுக்கு வரும், கேரக்டரோட ஃபைனல் சுச்சுவேஷன் வந்து தெரிய வரும், அண்ட் வந்து கோரஸ் வந்து இறுதியாக எக்ஸிட் ஆகும். ஸோ எக்ஸோடோஸ்னால் நீங்கள் வந்து எண்டிங் ஆர் ஃபைனல் செக்ஷன், இதை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னா அதாவது PPESE, அதாவது ப்ரொலாக், பேரடோஸ், எபிசோட், ஸ்டாசிமான், எக்ஸோடஸ், PPESE, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது இன்ட்ரடக்ஷன், கோரஸ் என்ட்ரன்ஸ், கோரஸ் என்டர்ஸ், மெயின் ஆக்ஷன், கோரஸ் கமெண்ட், அப்புறம் வந்து எண்டிங், அவ்வளோதான். ஸோ யூஜிசி நெட் எக்ஸாமில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு ஒரு சிம்பிளான ஒரு கொஷின் சொல்கிறேன் நான். வாட் இஸ் த ஓப்பனிங் செக்ஷன் ஆஃப் கிரீக் ட்ராஜடி அப்படி கேட்கலாம். அதாவது ஓப்பனிங் செக்ஷன் ஆஃப் கிரீக் ட்ராஜடினா ப்ரொலாக். வாட் இஸ் த என்ட்ரன்ஸ் சாங் ஆஃப் த கோரஸ் அப்படின்னா பேரடோஸ். வாட் இஸ் த மெயின் ட்ரமாட்டிக் செக்ஷன் அப்படின்னா எபிசோட்ஸ். வாட் ஆர் த கோரல் சாங்ஸ் பிட்வீன் எபிசோட்ஸ் கால்ட் அப்படின்னா ஸ்டாசிமா. அதுக்கப்புறம் வாட் இஸ் த ஃபைனல் செக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸோடோஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த 5 டேர்ம்ஸை நீங்கள் வந்து டெஃபினெட்லி ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து கிரீக் ட்ராஜடி எப்படி ஸ்ட்ரக்சர்டாக இருக்குன்னு வந்து நம்ம பார்த்தோம். பட் அரிஸ்டோட்டல் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை வந்து கேட்குறாரு. என்னென்னா ஒரு நல்ல ட்ராஜடியை உருவாக்க என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் தேவை. இதற்காக அவர் வந்து 6 எலிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ராஜடி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை வந்து ரொம்ப சிம்பிளாக இப்போ பார்ப்போம் வாங்க. அப்புறம் வந்து அரிஸ்டோட்டலோட ட்ராஜடியில் வந்து 6 இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அது வந்து என்னன்னு இப்போ பார்க்கலாம். இது வந்து யூஜிசி நெட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பிளாட், அதாவது ஸ்டோரியில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் பிளாட். செகண்ட் வந்து கேரக்டர், ஸ்டோரியில் இருக்கிற பீப்புள். ஓகேவா? தாட்னா கேரக்டர்ஸோட ஐடியா அண்ட் தீம்ஸ். ஓகே. ஃபோர்த் ஒன் டிக்ஷன், லாங்குவேஜ் ஆர் எக்ஸ்பிரஷன். அவங்களோட லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து லாங்குவேஜ் மூலமாக எப்படி காட்டுறாங்க, இதுதான் டிக்ஷன். ஃபிஃப்த் ஒன் வந்து மெலடி, மியூசிக் ஆர் சாங்ஸ். சிக்ஸ்த்து வந்து ஸ்பெக்டேக்கல்ஸ், அதாவது ஸ்டேஜில் நம்ம பார்க்குற விஷுவல் எலிமெண்ட்ஸை. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டேஜில் நம்ம பார்க்குற விஷுவல் எலிமெண்ட்ஸை தான் ஸ்பெக்டேக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் பாயிண்ட் என்னன்னா பிளாட் இஸ் அ சோல் ஆஃப் ட்ராஜடி அப்படின்னா இந்த 6 எலிமெண்ட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னா பிளாட் தான். யாருக்குன்னா அரிஸ்டோட்டலுக்கு. பிளாட் வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா பிளாட் இஸ் த சோல் ஆஃப் ட்ராஜடி அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட், நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அரிஸ்டோட்டலுக்கு பிளாட்னா என்னன்னு நிறைய வாட்டி கொஸ்டின்ஸில் வந்திருக்கு. ஸோ பிளாட் இஸ் த சோல் ஆஃப் ட்ராஜடி. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம குயிக் ரிவிஷன்ஸ் போயிடலாம். அரிஸ்டோட்டலோட ஃபேமஸ் ஒர்க் என்னன்னு கேட்டேன், என்ன பார்த்தோம், போய்டிக்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நிமிஸ்டிஸ்னா அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இமிட்டேஷன் இல்லைன்னா ரெப்ரஸன்டேஷன். அப்புறம் ஹமர்ஷியானா என்ன பார்த்தோம், ட்ராஜிக் எரர் பார்த்தோம். ஹியூப்ரிஸ்னா எக்ஸசிவ் ப்ரைட். பெரிபெஷியானா என்ன பார்த்தோம், ரிவர்சல். அண்ட் ஆகரிசஸ்னா ரெகக்னிஷன். ட்ராஜடி கிரியேட்ஸ் அப்படின்னா என்ன கிரியேட் பண்ணுது, பிட்டி அண்ட் ஃபியரை கிரியேட் பண்ணுது. ஸோ பிட்டி அண்ட் ஃபியரை வந்து எதை லீட் பண்ணுது, கதார்சிஸை லீட் பண்ணுது. ஸோ சோல் ஆஃப் ட்ராஜடினா என்ன, பிளாட். ஓகேவா? சூப்பர் ஈஸியாக இந்த கீவேர்ட்ஸை வந்து ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஏஷியன் கிரீக் ட்ராஜடியை வந்து அரிஸ்டோட்டலோட இம்பார்ட்டன்ட் கான்செப்டையும் பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அஷிலியஸ், சொஃபோக்லஸ் அண்ட் யூரிபிடஸ், இந்த 3 இம்பார்ட்டன்ட் கிரீக் ட்ராஜடியன்ஸ் வந்து யார், அவங்க ஃபேமஸ் பிளேஸ் என்ன, அவங்க வந்து ஒருத்தரை விட ஒருத்தர் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, அது ஒரு ஸ்டோரி மாதிரி வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
ஓகே, பாய்.